வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூன்றாம் பருவம் தொகுத்தறி மதிப்பீடு 2025-26 கல்வியாண்டு தமிழ் பாடம் 5ஆம் வகுப்பு. இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்டவணையை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் பாருங்கள், அதுக்கு கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு மூலிகைகளின் பெயர்களை எழுதுக. பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி. இருவர் பேசுவதை குறிப்பது உரையாடல். நிலவின் பெயர் இடம்பெற்றுள்ள சொல் வெகுமதி. ஐ வரிசை எழுத்துக்களை கொண்ட சொற்கள் திறமைசாலி, உரையாடல். திறமை இச்சொல்லை கொண்டு தொடர் அமைத்து எழுதுக. திறமை இருந்தால் உலகை ஆளலாம். சரியான இடைச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதிலிருந்து சரியான இடைச்சொல்லை கண்டுபிடித்து நாம் பொருத்தமாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஆற்றில் பெரிய மீன்களுடன் சின்னஞ்சிறிய மீன்களும் நீந்தின. கவிதா நடந்து சென்ற வயல்வெளி பச்சை பசேலென இருந்தது. மைதானத்தில் குழந்தைகள் அங்குமிங்கும் ஓடி விளையாடினர். அணு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற கண்ணும் கருத்துமாக படித்தாள். குளத்தருகே நின்றிருந்த கொக்கு வெள்ளை வெளிரென இருந்தது. பொறுத்துக. கண்ணோட்டம், இரக்கம். ஆணை, கட்டளை. சாற்றுங்கால், கூறும்போது. பேழை, பெட்டி. வெகுமதி, பரிசு. பொருத்தமான மரபு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. காது கொடு, தட்டி கொடுப்பார், அறக்க பறக்க, வாழையடி வாழையாக, ஆரப்போடு. இந்த பொருத்தமான மரபு தொடர்களை கீழே நாம் வாக்கியத்தில் பொருத்தியிருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் வாழையடி வாழையாக நெசவு தொழில் செய்து வருகிறோம். பெரியவர்களின் சொல்லுக்கு காது கொடு. கோபத்தில் முடிவு எடுக்காதே, சிறிது ஆரப்போடு என்றாள் யாழினி. வள்ளி தன் தோழியை பார்க்க அறக்க பறக்க ஓடினாள். நாங்கள் பிழையோடு பாடினாலும் இசையாசிரியர் எங்களை தட்டி கொடுப்பார். பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுக. கோடிட்ட அந்த வார்த்தைக்கு சரியான எழுத்து வழக்கு சொற்களை நாம் டேஸில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அவரைக்காய், மிளகாய், வெற்றிலை கொடி, உயரமான, நிற்க. தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, கட்டம் போட்டிருக்காங்க. அங்கே பொருத்தமாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன வரும், செகண்ட் என்ன வரும் அப்படின்ட்டு நம்பர் போட்டிருக்கிறோம். இந்த வரிசையில் இந்த தொடர்களை வரிசைப்படுத்தி படித்து காட்டணும். குழந்தைகளை அந்த மாதிரி படிக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வர வேண்டியது கடைசியாக இருக்குது பாருங்கள். வணிகர் தன் ஆடுகளை விற்று பணத்துடன் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். இரண்டாவது, அப்போது அவரையும் அறியாமல் பணப்பை காணாமல் போனது. மூன்றாவது, வணிகர் சிற்றரசரிடம் தனது பணப்பையை தருபவர்களுக்கு 40 பணம் தருவதாக கூறினார். நான்காவது, மூதாட்டி ஒருவர் பணப்பையை கண்டெடுத்து அதை அரசரிடம் ஒப்படைத்தார். ஐந்தாவது, அரசர் வணிகரிடம் பணப்பையை கொடுத்த மூதாட்டிக்கு வெகுமதி அளிக்க ஆணையிட்டார். உரையாடலை படித்து நிறைவு செய்க. செழியன்: கனியா, மாலையில் பள்ளி முடிந்ததும் விளையாடப் போகலாமா? போகலாமே. அங்கு என்ன இருக்கும்? மைதானத்திற்கு அருகே பெரிய ஏரி உள்ளது. ஏரி ஆபத்தானது என்று அம்மா கூறியுள்ளார். வேண்டாம், எங்கள் வீட்டில் சதுரங்கம் விளையாடுவோம். சரி, நான் வருகிறேன். இணைப்பு சொற்களை வட்டமிடுக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பத்தியில் இணைப்பு சொற்களை கண்டுபிடித்து நம்ம வட்டமிட்டிருக்கோம் பாருங்கள். ஆனால், ஏனெனில், எனினும், ஆகையால், அப்படியெனில். இந்த வார்த்தைகளுக்கு மட்டும் குழந்தைகளை வட்டமிட செய்யுங்க. குறிப்புகளை கொண்டு செய்தி உருவாக்குக. இடுக்கி அணை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. செப்டம்பர் 1 முதல் 10 வரை. சுற்றுலாத்துறை கட்டணம்: பெரியவர் ரூபாய் 150, சிறியவர் ரூபாய் 100. இணையதளம், நேரடி நுழைவுச்சீட்டு. இந்த குறிப்புகளை பயன்படுத்தி ஒரு செய்தியாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் ஒரு மாதிரிக்காக எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இடுக்கி அணையை சுற்றி பார்க்க சுற்றுலாத்துறை செப்டம்பர் 1 முதல் 10 வரை அனுமதி வழங்கியுள்ளது.
நுழைவு கட்டணம் பெரியவர் ரூபாய் 150, சிறியவர் ரூபாய் 100 என நிர்ணயம் செய்துள்ளது. நேரடியாகவும் இணையதளம் வழியும் நுழைவுச்சீட்டு பெறலாம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேள்விகளுக்கு பொருத்தமான பதிலை சூஸ் பண்ண சொல்லுங்கள். கவின் படிக்கும் பள்ளியில் சென்ற வெள்ளிக்கிழமை பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதன் தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது கவின் பள்ளி மைதானத்தில் பணப்பை கிடந்ததை பார்த்தான். அதனை எடுத்து தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தான். அவர் கவினை பாராட்டி சிறுவர்களுக்கான நகைச்சுவை கதைகள் என்ற நூலை பரிசாக வழங்கினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கவினை பாராட்டினர். இப்போ இதிலிருந்து கீழே பாருங்கள் கேள்விகள். முதல் கேள்வி, அதனை எடுத்து தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தான். அடிக்கோடிட்ட சொல் எதை குறிக்கிறது? அதனை அப்படின்ட்டு கோடு போட்டிருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா பணப்பை. இதுதான் சரியானது. தலைமை ஆசிரியர் கவினுக்கு வழங்கிய நூல் எது? நகைச்சுவை கதைகள். கீழே 2 கூட்டுகள் கொடுத்துருக்காங்க. இதில் 2வது கூட்டு மட்டும்தான் சரியானது. கவின் பணப்பையை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தான். இதான் சரியானது. அப்போ ஆவணா கூட்டு 2 சரி அப்படின்ட்டு பாருங்கள். இதுதான் சரியானது. அதை டிக் பண்ணிக்கலாம். பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார் யார்? தலைவர், உறுப்பினர்கள், பெற்றோர். இப்பத்திக்கு ஏற்ற தலைப்பை எழுதுக. நேர்மை. உங்கள் ஊருக்கு நூலகம் அமைத்து தர வேண்டிய மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அனுப்புனர், இங்கே குழந்தைகளோட பெயர், வகுப்பு, இருக்கக்கூடிய அந்த முகவரி எழுதிக்கலாம். பெறுநர், உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். நான் புதுக்கோட்டை அப்படின்ட்டு போட்டிருக்கேன். உங்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தின் பெயரை இங்கே குறிப்பிட்டு எழுதிக்கலாம். மதிப்பிற்குரிய ஐயா அல்லது அம்மா. பொருள், ஊரில் நூலகம் அமைத்தல் சார்பு. எங்கள் ஊரில் பள்ளி செல்லும் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் நூலக வசதி ஏற்படுத்தி கொடுத்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இடம், குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த ஊருடைய பெயர் எழுதிக்கலாம். தேதி அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கு தேதியை போட்டுக்கலாம். தங்கள் உண்மையுள்ள குழந்தைகளுடைய அந்த பெயரை இங்கே எழுதிக்கலாம். அடுத்து படத்தை பார்த்து 5 தொடர்களை உருவாக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை குழந்தைகளை பார்க்க சொல்லுங்கள். இதில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாக்கியமாக அமைத்து ஒரு 5 தொடர்களை பக்கத்தில் அவர்களாகவே சிந்தித்து எழுதுவதற்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க.